பாலிவுட்டில் இன்று வெள்ளி வெளியீடாக துல்கர் சல்மானின் காந்தா, ஆனந்தராஜின் மதராஸ் மாஃபியா கம்பெனி, கிணறு, தாவூத் ஆகிய படங்கள் வெளியாகின்றன. சேரனின் ஆட்டோகிராஃப் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான், ராணா டகுபதி, சமுத்திரகனி நடிப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள காந்தா திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீரியட் படமாக உருவாக்கியுள்ள காந்தா இருவருக்கிடையே நடைபெறும் ஈகோவை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளை மையப்படுத்தி அறிமுக இயக்குனர் ஹரிகுமார் கைவண்ணத்தில் உருவாகியுள்ள கிணறு திரைப்படமும் வெள்ளி வெளியீடாக திரைக்கு வருகிறது. பல சர்வதேச விருதுகளை வென்றுள்ள இப்படத்தில் விவேக் பிரசன்னாவுடன் 4 புதுமுக சிறுவர்கள் நடித்துள்ளனர். இப்படத்தை சூர்யா நாராயணன் மற்றும் வினோத் சேகர் தயாரித்துள்ளனர். இசை புவனேஷ் செல்வநேசன். 2004ஆம் ஆண்டு வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற இயக்குனர் சேரனின் ஆட்டோகிராஃப் திரைப்படமும் 21 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் முறையில் புதுப்பிக்கப்பட்டு ரீரிலீஸ் ஆகிறது. வெள்ளி வெளியீடாக திரைக்கு வரும் மற்றொரு திரைப்படம் ஏஎஸ் முகுந்தன் இயக்கத்தில் உருவாகியுள்ள மதராஸ் மாஃபியா கம்பெனி. வடசென்னை பின்னணியில் உருவாகியுள்ள இந்த படத்தில் ஆனந்தராஜ் தாதாவாக நடித்துள்ளார். சம்யுக்தா, முனிஷ்காந்த், தீபா, ஷக்கீலா, ராம்ஸ், ஆனந்த் பாபு ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இவற்றுடன் புதுமுகங்கள் நடிப்பில் பிரசாந்த் ராமன் இயக்கியுள்ள தாவூத் என்ற திரைப்படமும் வெளியாக இருக்கிறது. பிரபு சாலமன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள கும்கி 2 திரைப்படமும் திரைக்கு வர இருந்த நிலையில் நீதிமன்றத்தின் தடையால் இப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.